புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நியோ என்று வித் மீ ஆனந்தி அன்வர். வணக்கம் and good morning. வணக்கம், குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க நாள் எப்படி இருந்தது நேத்து? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஓ, நேத்தி சொல்றீங்களா? நேத்தி சூப்பரா இருந்துச்சு, சான்ஸே இல்ல. அதை எழுதி வச்சிங்களா? அதையே நான் எழுதி வைக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம ரீடிங் அண்ட் ரைட்டிங் பத்தி தான் பேச போறோம். ஓகேவா? சோ அதனால நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இன்னைக்கு எழுதிர வேண்டியதுதான். சரி, ஓகே. சோ இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம சின்ன வயசுல வந்து பண்ண விஷயம் தான். அதை பத்தி ஸ்பெஷலா பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்கான ஒரு தருணம் தான் இது இல்லையா? சின்ன வயசுல பண்ண விஷயம், பட் டே டு டே லைஃப்ல அது குறைஞ்சிட்டே வருது. கொஞ்சமாவது யாராவது நோட் பண்ணீங்களா? ஆமா, ஆனா சைன் போடும்போது மட்டும் தான் கொஞ்ச நாளா வந்து பென் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கூட இருக்கு இல்ல? திடீர்னு உங்களுக்கு சம்பளமே தரலன்னா நீங்க எப்போ சைன் போடுவீங்க? எப்போ நீங்க எழுதுறது இல்லையா? என்னடா நம்ம ரொம்ப பேசுறவே. பட் எனிவே, ஜோக்ஸ் அப்பார்ட், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எழுதுறது படிக்கிறது அப்படிங்கிற ஹேபிட் வந்து குறைஞ்சிட்டு வருது. அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ரீடிங் அப்படிங்கிறது இருக்கு, ஏன்னா நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து படிக்கிறவங்க படிக்க வேண்டிய இருக்கு, வேலை செய்கிறவங்களுக்கும் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அவங்களுக்கே தெரியாமல் அதை வந்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் எழுதுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா படிக்கும் போது தான் வரும். என்ன படிக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்தவரைக்கும் இப்போ அகாடமிக்ஸ் அப்படின்னா வந்து மார்க் வாங்கிறதுக்காக படிக்கிறோம். பட் அதையும் தாண்டி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. அதை புரிய வைக்கிறதுக்கான ஒரு நாள் இது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த நாள் இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுறதுக்கு முன்னாடி இதனால ஒரு முத்திரையோடு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எக்ஸாக்ட்லி, ஒரு சூப்பர் முத்திரை வந்துட்டு இருக்கு, எல்லாம் கற்றுக்கலாம். வணக்கம். நலம் பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குடல் இறக்கம் பற்றிய ஒரு தீர்வு. இந்த குடல் இறக்கம் நோய் நமக்கு இருக்கா அப்படின்றதுக்கான என்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து இந்த குடல் இறக்கத்தில் வந்து 3 விதமான குடல் இறக்கங்கள் இருக்குது. ஒன்று வந்து வலது பக்கம் குடல் இறங்குது, இன்னொன்று இடது பக்கம் குடல் இறங்குவது, மூன்றாவது பார்த்திங்கன்னா நடுவில் இந்த தொப்புள் இருக்கு இல்லைங்களா, தொப்புள் பகுதியில் கொஞ்சம் வீக்கமாக இருப்பது, அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. இந்த குடல் இறக்கம் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, வயிற்றில் வந்து வலி இருக்கும், தூங்கும்போது இது சாதாரணமாகிடும், எந்திரிச்சு நிற்கும்போது அல்லது உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே வந்து குடல் வந்து கீழே இறங்கி தொடை வரைக்கும் வந்து அப்படியே இறங்கும். இடது பக்கம் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் தொடைகள்லாம் வீக்கமாக இருக்கும். தொப்புள் பகுதியில் இருந்துச்சுன்னா தொப்புள் வந்து முட்டையை வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இப்படி இருக்கும். அதிகமாக தண்ணீர் குடித்த உடனே வேகமாக குதிப்பது, இப்போ செவரை தாண்டுவது, இந்த மாதிரிலாம் இருந்தாலும் இந்த குடல் இறக்க நோய் வரும். மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த குடல் இறக்க நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மலச்சிக்கல் நோய் இருக்கும்போது நம்ம இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பழைய சித்தர்கள் பாடல்கள் எல்லாம் படிச்சுட்டு மலம் கழிக்கும்போது வந்து வலது பக்கம் அல்லது இடது பக்கம் இந்த 2 பக்கமுமே மாற்று கைகளால் வந்து அடி வயிற்றை அழுத்தி மலம் கழிக்கணும், சிறுநீர் கழிக்கணும்னு குறிப்புகள் இருக்குது. இதை பயன்படுத்தும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் பயன்படுத்துகிறோம், அதாவது இந்த உட்கார்ந்த நிலையில் மலம் கழிப்பது போக இது வந்து பாதி உட்கார்ந்த நிலையில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தில் ஏற்படுத்துறது. அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கும்போது அடி வயிற்றை அமுத்துனீங்கன்னா குடல் வந்து கீழே இறங்கிடும். பொதுவாக வந்து நம்ம சித்தர்கள் குறிப்புகள் எல்லாமே பழங்கால முறைப்படி பண்ணணும். அப்போ கீழே தரையில் உட்காந்து மலம் கழிக்கக்கூடிய முறை, அந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 35 டிகிரியில் வந்து நம்ம உடம்பு ஒரு கோண வடிவத்தில் இருக்கும். இந்த 35 டிகிரியில் இப்படி கோண வடிவத்தில் இருக்கும் பொழுது நம்ம அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையில் கொஞ்சம் குனிஞ்சிட்டு வலது கையினால் இடது பக்கத்தை அமுத்தும் பொழுது நமக்கு இலகுவாக மலம் கழியும். இடது கையினால் வலது பக்கத்தை அமுத்தும் பொழுது நமக்கு வந்து சிறுநீர் வந்து முழுவதுமாக வெளியேறும். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வயிற்றுக்குள்ளே கழிவுகள் கொஞ்சம் கூட தங்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு காரணம். அதை வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய நவீன வசதிகளை பயன்படுத்தி, உபகரணங்களை பயன்படுத்தி மலம் கழிக்கும் போதோ சிறுநீர் கழிக்கும் பொழுதோ அதே வேலையை நம்ம செய்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த குடல் இறக்க நோய் அப்படின்றது வந்துருச்சுன்னா ரொம்ப சிரமம்தான். வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அதிகமான இருமல் இருந்துச்சுன்னா உடனே சரி பண்ணிக்கணும். நம்ம குடல் இறக்க நோய்க்கான 3 முதிரைகள் என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து ருத்ர முதிரை அப்படின்னு ஒரு முதிரை இருக்குது. இந்த ருத்ர முதிரை முதல்ல செய்யணும். 2வது வந்து கோபுர முதிரை செய்யணும். 3வது வந்து விடுதலை முதிரை செய்யணும். இந்த 3 முதிரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக செய்ய வேண்டும். இது எப்படி செய்கிறதுன்றது இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து ருத்ர முதிரை அப்படின்னா, நம்மளுடைய 2 கைகளிலுமே ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் பெருவிரல் நுனியோடு தொடணும். எப்படின்னு பாருங்கள், இந்த மாதிரி தொட்டு ஒரு வட்ட வடிவத்தை நம்ம ஏற்படுத்தணும். மற்ற 2 விரல்களும் இப்படி நீட்டி இருக்கணும். இப்போ நம்ம இந்த ருத்ர முதிரை வந்து மிகவும் ஒரு அற்புதமான முதிரை. இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை எல்லாம் சரி செய்யக்கூடியது. வெரிகோஸ் வெயின் அப்படின்ற ஒரு நோய்க்கு மிக முக்கியமான இந்த முதிரை ருத்ர முதிரை. இது முதல் முதிரை. 2வது முதிரை வந்து கோபுர முதிரை செய்யணும். அதாவது உங்களுடைய பெருவிரலை கொண்டு வந்து சுண்டு விரலினுடைய அடியில் வச்சு கைகளை மூடிக்கணும். இந்த முதிரைக்கு பேர் ஆதி முதிரை. இந்த முதிரை வச்சு நம்மளுடைய கடைசி 2 விரல்களையும் இப்படி நீட்ட வேண்டும். அதாவது மோதிர விரலும் சுண்டு விரலும் நீட்டி ஒன்றோடு ஒன்று தொட்டுட்டு மடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த விரல்களினுடைய முட்டிகளை இப்படி ஒன்றோடு ஒன்று இணைக்க வேண்டும். இணைச்சிட்டு
நம்மளுடைய கையை வந்து இப்படி கோபுரம் மாதிரி நீட்டி வைக்க வேண்டும். இந்த முத்திரைக்கு பேர் வந்து கோபுர முத்திரை. இது 2வது செய்யக்கூடிய முத்திரை. 3வது வந்து விடுதலை முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை செய்ய போகிறோம். இந்த முத்திரை எப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்கள் இரண்டையும் இப்படி கோர்த்து 2 உள்ளங்கைகளையும் மூடி வையுங்கள். மூடி வைக்கும்போது இடது கை பெருவிரல் மேலே வலது கை பெருவிரல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரலை மட்டும் இப்படி நீட்டி ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து முன்னாடி நீட்ட வேணும். இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து தொப்புள் பகுதியில் வச்சுக்கோங்க. இந்த முத்திரைக்கு பேர் வந்து விடுதலை முத்திரை. இந்த 3 முத்திரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக 20-20 நிமிட நேரம் செய்ய வேண்டும். அதற்கான மூலிகைகள் தீர்வு என்னன்னு பார்த்தோன்னா, கடுக்காய் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்குது. இந்த கடுக்காயும் அதிமதுரம் அப்படின்ற இன்னொரு அற்புதமான மூலிகை. இந்த 2 மூலிகையும் இதுக்கு வந்து சம அளவில் கலந்து நம்ம ஒரு மருத்துவமாக பயன்படுத்தும் பொழுது குடல் இறக்க நோய் வந்து விரைவில் சரியாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ கடுக்காயை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, கடுக்காய்க்கு வந்து அகநஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது கடுக்காயினுடைய கொட்டை வந்து கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. கடுக்காயை தட்டி அந்த தோலை எடுத்து தோல் மட்டும்தான் பயன்படுத்தணும். மூலிகையில் பயன்படுத்தும் பொழுது சுத்திகரிப்பு முறை மிக கவனமாக இருக்கணும். அதில் கடுக்காய்க்கு அகநஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கடுக்காயை வந்து தட்டி அந்த தோலை மட்டும்தான் சேகரித்து வச்சுக்கணும். கடுக்காய் தோல் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது 1 ஸ்பூன் அளவும். இந்த அதிமதுரத்தை வந்து நம்ம நல்லா கழுவி காய வச்சு அதையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் 1 ஸ்பூன் அளவு. 2 பொடிகளையும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க வைங்க. ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சு அதை வந்து 1 டம்ளராக வற்ற வைக்கணும். வற்ற வச்சு அதிமதுர கடுக்காய் கஷாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடுக்காய் கஷாயத்தை காலையில் வெறும் வயிற்றுலையும் இரவு சாப்பிட்டதுக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறமும் தினம்தோறும் 2 வேளைகள் இதை குடிச்சிட்டு இந்த முத்திரைகள் 3ஐயும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. செஞ்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 21 நாள் விடாமல் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். சிலருக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு வந்து முழுவதுமாக பலனடைந்து விடுவார்கள். ஆனால் நாட்பட்ட நோயாக இருக்கிறதுனால இது வந்து மறுபடியும் இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த நோய் முற்றிலும் நம்மகிட்டேருந்து போகிற வரைக்கும் அந்த விடாமல் இந்த மருந்துகளையும் முத்திரைகளையும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றதுக்கு தயங்கக்கூடாது. ஏனென்றால் முழுமையான நலம் பெறுவது அப்படின்றது தான் நம்மளுடைய குறிக்கோள். அதற்கான ஒரு வழி தான் இந்த வழிகள் எல்லாமே. அப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான வழிமுறைகளை வந்து குறித்து வைத்து கொள்ளுங்கள். இந்த மூலிகைகள் பயன்பாடுகள் எல்லாமே அரிய சித்தர்கள் குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இது சாதாரணமாக வந்து ஒரு மருந்துகளாக வெளியில் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி தனிப்பட்ட மூலிகைகளை சேகரித்து அதை வந்து மருந்து செய்யும் முறைகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது எல்லாமே நம்மளுடைய அஞ்சரை பெட்டி வைத்தியம் அப்படின்ற கணக்கில் தான் நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு பெரிய மருந்துகள் கணக்கில் நம்ம வைக்க வேண்டியதில்லை. நல்ல பல விஷயங்களை எல்லாம் இந்த மாதிரி குறித்து வைத்து கொள்ளுங்கள். நாளும் பயன்படுத்தி நலம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். தவறாமல் மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம். எழுதுகிற பழக்கத்தை வந்து நம்ம இங்கேருந்தே வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? இன்றைக்கி என்ன முத்திரை கற்றுக்கிட்டோம், அதோட பயன் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி எழுதி வச்சுக்கிட்டா இன்னும் 1 வருஷம் கழிச்சு நம்மளே நிறைய பேருக்கு முத்திரை கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்ம புக்கை கூட ரிலீஸ் பண்ணிடலாம்ல. எக்ஸாக்ட்லி. இப்போ நிறைய பேர் தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் மாட்டிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்களா? பட் இனிமே பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் நிறைய ஐடியாஸ்லாம் நம்ம வந்து யோசிச்சு செயல்படுத்தாமல் விடலாம். ஒரு பிரேக் அப்புறமா தொடர்ந்து புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக் புதியுகம் FM ஸ்டேஷனில் கேட்டிருக்கீங்க. இனியவை என்று வித் மீ ஆனந்தி என் வருண். இன்னைக்கு லைட்டாக கோல்டு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நலம் அன்புடன் பகுதியில் என்ன வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீயே சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நேச்சுரோபதி அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டோட ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து புதுசாக சொல்ல போகிறாங்க நிவேதா அவர்கள். அண்ட் உங்களோட கோல்டுக்குலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஓவராக நீங்கள் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணாதீங்க. ஆனால் அந்த கோல்டுக்கும் நேச்சுரோபதியில் ஒரு மெடிசன் இருக்குது சரியா? ஸோ நீங்கள் வந்து நேச்சுரோபதியை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்களோட எல்லா பிரச்சனைக்கும், உங்கள் உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, வெறும் கோல்டு மட்டும்தான். ஓவராக பேசாத. அது உங்களோட நாய்ஸ் மாதிரியான வாய்ஸை கேட்டாலே தெரியுது. இப்போ நம்ம நேச்சுரோபதியில் ஒரு நல்ல ரெமெடி பார்க்கலாம். எனிமாவில் நிறைய வகைகள் உண்டு. கோல்ட் வாட்டரில் எடுக்கிறது, நீம் வாட்டரில் எடுக்கிறது, வெங்காய ஜூஸில் வந்து எடுக்கிறது, ஆஷ்கார்ட் ஜூஸில் எடுக்கிறது, மோரில் எடுக்கிறது, இளநீர் எடுக்கிறது, ஹாட் வாட்டரில் எடுக்கிறது, நியூட்ரல் வாட்டரில் எடுக்கிறது, நிறையா நம்ம விதத்தில் வந்து எனிமாவை வந்து நம்ம சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம் தேவைக்கு தகுந்த மாதிரி. இப்போ குழந்தைகளுக்கு பூச்சிகள்லாம் வெளியில் தடுறதுக்கு நீம் வாட்டர் எனிமா ஹெல்ப் பண்ணணுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆஷ்கார்ட் எனிமா
இதில் ஜூஸஸில் எடுக்கக்கூடிய இளநீரில் எடுக்கக்கூடிய எனிமா சில பேர் வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் வந்து வாமிட் ஆகுது, பாடியில் அப்சார்ப்ஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னம்னா சில சமயங்களில் இந்த எனிமா வந்து உதவிகரமாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஜூஸஸை, அதாவது வெண்பூசணியை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்துட்டு அந்த ஜூஸை வடிகட்டி நம்ம எனிமா கேனில் வந்து ஒரு 200 ml அளவுக்கு உள் செலுத்தி ஒரு 5 minutes அளவுக்கு நம்ம அந்த எனிமா பொசிஷன்லேயே நம்ம படுக்க சொல்லணும் அந்த பேஷண்ட்டை. அதன் மூலமாக பாடியில் வந்து காரத்தன்மை அதிகரிக்கும். பொதுவாக வந்து வெள்பூசணிக்கு, மோருக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரத்தன்மை அதிகப்படுத்துகிற சக்தி உண்டு. ஸோ இந்த எனிமா எடுக்கிறப்போ பாடியில் வந்து அமிலம் தன்மை குறையிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். இந்த டோன், அதாவது பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் இல்லாத இருக்கக்கூடிய மலக்குடலுக்கு வந்து இந்த எனிமா கொடுக்கறது மூலமாக அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இளநீர் எடுக்கக்கூடிய எனிமா. இளநீரில் வந்து சில பேர் ரொம்ப டெபிலிட்டேட்டடாக இருப்பாங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த ஆஷ்கார்ட் எனிமா மாதிரியே இளநீர் எடுக்கிறது மூலமாகவும் அவங்களுக்கு வந்து சத்தானது மலக்குடல் வழியாக உறிஞ்சப்படும். ஏன்னா மலக்குடலும் வந்து ஒரு ரீஅப்சார்ப்ஷனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆர்கன். அதனால் இந்த ஆர்கன் மூலமாகவும் நம்மளுடைய பாடியில் அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்தது கிராஜுவேட்டட் எனிமான்னு சொல்லுவோம். அதாவது சில பேர் ரொம்ப டூ மச்சாக எனிமா எடுத்து கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கிறதுனால அந்த மியூக்கோசல் லேயர் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கும். சில பேர்த்துக்கு மியூக்கோசல் லேயரே இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு கண்டினியூஸாக வந்து மோஷன் போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அல்லது கேஸ்ட்ரபிள் ஃப்ளாட்டஸ் வந்து மலவாய் வழியாக பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதையே தடுக்கிறதுக்காக கிராஜுவேட்டட் எனிமான்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்து, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 liter தண்ணி, அதுக்கு அடுத்தது வந்து 300 ml, அடுத்து 250 ml, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை குறைச்சி கடைசியாக வந்து ஒரு 50 to 75 mlக்கு வந்து எனிமா கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அந்த மலக்குடல், விரிஞ்சு போன மலக்குடல் வந்து மறுபடியும் சுருங்கி நார்மலாக ஹேபிட் வந்து டெவலப் ஆகிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், இந்த எனிமா தொடர்ந்து எடுக்கிறதுனால ஹேபிட் ஃபார்ம் ஆகுமா, எனிமா இல்லாமையே மோஷன் போகிறதுக்கு இல்லாமல் ஆகிடுமோ, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரலாம். பொதுவாக நம்ம பாடிக்கு நேச்சுரலான கெப்பாசிட்டி காலையில் எழுந்தோன்னே வந்து நம்ம மோஷன் போகணும். பொதுவாக நம்ம 2 வேளை சாப்பிட்டோம் அப்படின்னா 2 வேளை மலம் கழிகிறது இயல்பாக இருந்தது அந்த காலத்தில், காலை மாலை 2 வேளையும். ஆனால் இப்போ நம்ம காலம் மாற்றத்தினால, நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றத்தினாலையும் இந்த இதுவும் மாறி போயிடுச்சு. ஆனால் நிறைய பேர்த்துக்கு காலையில் ஒரு நேரம் மட்டும்தான் நம்ம மலம் கழிகிற மாதிரி பழக்கமாயிருக்கு. அந்த ஒரு நேரம் கூட சில சமயங்களில் நிறையா பிஸ்கட் சாப்பிட்றதுனால, அந்த மாதிரி பல காரணத்தினால அதுவும் இல்லாமல் போச்சு. ஸோ இந்த எனிமா கொடுக்கறது மூலமாக அந்த ஹேபிட் வந்து மறுபடியும் நம்ம டெய்லியும் காலையில் ரொட்டீனாக எடுக்கக்கூடிய தன்மை வந்து அதிகரிக்கப்படும். தினசரி வந்து ஒரு எனிமா காலையில் ஒரு 250 ml to 500 ml வரைக்கும் எனிமா எடுக்கிறது மூலமாக அந்த மலம் வந்து கழிஞ்சு மலக்குடல் மறுபடியும் சிறுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மலம் இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த மலக்குடலுடைய சைஸ் வந்து என்லார்ஜாக பெருசாக இருக்கும். எனிமா எடுத்ததுக்கு அப்புறமா அது வந்து மறுபடியும் சைஸ் ரெடியூஸ் ஆகி பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் வரும். இதனால் ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகாது. பொதுவாக நம்ம நேச்சுரலான சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணிக்கிறது நல்லது இருந்தால் கூட, அல்லது எனக்கு வந்து மலச்சிக்கல் அதிகமாக இருக்குது, அந்த சமயத்தில் நான் எடுக்காமல் இருந்தேன்னா பிரச்சனையாகும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கட்டாயமாக எனிமா எடுத்துக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை அப்படின்னம்னா அந்த கழிவுகள் மறுபடியும் ரீஅப்சார்ப்ஷன் ஆகும். அதனால் அதையை தடுக்கிறதுக்காக இந்த எனிமா எடுத்துக்கிறது நல்லது. இந்த எனிமாவுடைய வாட்டர் வந்து சில சமயம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னம்னா சில பேர்த்துக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம். அதனால் அளவான தண்ணி உள்ள ஒரு 1/2 liter வரைக்கும் தண்ணி உள்ளே போச்சுனாலே மோர் தென் எனஃப், அந்த இதில் மெயின்டைன் பண்ணலாம். சில பேர்த்துக்கு பழக்கமானவங்களுக்கு 1 liter வரைக்கும் தண்ணி உள்ளே கொடுக்கலாம். பொதுவாக 1/2 liter அப்படிங்கிறது சஃபிஷியன்ட். இந்த எனிமா கொடுக்கையில் நம்ம அதாவது என்னென்னலாம் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னம்னா, சில பேர் வந்து அந்த நாசில் வந்து ரொம்ப ஹார்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுனால மலவாய் வந்து டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். அதில் ஏதாவது அல்சரேஷன், அதாவது புண் ஏற்படலாம். அதனால் அதை தவிர்க்கிறதுக்காக அந்த நாசில் வந்து நல்லா எண்ணெய் தடவி அதை லூப்ரிகேட், எண்ணெய் பசைப்படுத்திக்கணும். அதனால் வந்து இன்சர்ட் ஆகிறது எந்த சிரமமும் இருக்காது. எனிமா கேன் வந்து ஒரு வீட்டில் நம்ம 4-5 பேர் இருந்தால் கூட ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான எனிமா கேன் வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா ஒருத்தர் பயன்படுத்தின நாசிலை இன்னொருத்தர் பயன்படுத்தணும் அப்படின்னம்னா ஒருத்தருடைய வயிற்றில் கூடிய பாக்டீரியாஸ் ஆர் அந்த கிருமிகள் வந்து அடுத்தவங்களுக்கும் பரவுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த எனிமா கேனை வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா ஹாட் வாட்டரில், நல்லா கொதிக்கிற பாயில் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னம்னா அந்த ஏதாவது ஒரு சின்ன பாக்டீரியாஸ் இருந்துச்சு அப்படின்னம்னா கூட இது வந்து அதை ஸ்டெரிலைஸ் பண்ணிடும். பொதுவாக தண்ணி, எந்த தண்ணி பயன்படுத்தலாம் அப்படின்னம்னா நம்ம குடிக்கிற தண்ணி பயன்படுத்தலாம். இந்த நியூட்ரல் எனிமா, ஹாட் வாட்டர் எனிமா அப்படிங்கிறது எல்லாமே மைல்டு டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
நியூட்ரல் எனிமா ஹாட் வாட்டர் எனிமா இது ரெண்டுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹாட் வாட்டர் எனிமா வந்து சில பேர்த்துக்கு ரொம்ப பெயின்ஃபுல் ஹெமராய்ட்ஸ் அதாவது பைல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வலி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வலி கொடுக்குற சமயத்துக்கு இந்த ஹாட் வாட்டர் எனிமா எடுத்தோம் அப்படின்னோம்னா இமீடியட்டாக அந்த பெயினும் ரிலீஸ் ஆகும். சில பெண்களுக்கு வந்து லியூக்கோரியா வெள்ளப்படுறது இருக்கும். ஸோ இந்த ஹாட் வாட்டர் எனிமா கொடுக்குறப்போ அல்லது நியூட்ரல் வாட்டர் எனிமா கொடுக்குறப்போ இந்த வெள்ளப்படுதலும் பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹெமராய்ட்ஸும் வந்து ரிலீவ் ஆகி பாடி வந்து ஒரு கூலிங் மோஷன் எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கப்புறமா வந்து ஒரு ஃப்ரீனஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. என்ன நடந்து இப்படி பண்ணிட்டீங்க? இப்போது ஆக்ராக்கு வந்து தாஜ்மஹால் தான் அழகு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் குரல் தானே அழகு, செட் ஆகுதா நான் சொல்கிற போய் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து பண்படுத்தி பாதுகாக்கணுமே. இப்படி ஆச்சு உங்கள் வாய்ஸு. நீங்கள் வந்து தீபாவளி அன்னைக்கு போடுற ஹீரோயினோட பேட்டி மாதிரியே பேசுகிறீங்க. இதுக்காக தான் ஆனந்தியை ஓரா பேச விடக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ நம்மலாம் சேர்ந்து ஒரு பிரேக் விட்டுலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனி அவன் ஆனந்தி என் வருண். நான் அப்பவே சொன்னேன் நம்ம பூஜை சரவணன் செட் இந்த மாதிரி எனக்கு கோல்டு, நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை நீங்கள் என்ன எனக்கு செஞ்சு கொடுத்தாலுமே எனக்கு வந்து டேஸ்ட் அவ்வளோ சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் சாப்பிட வேணாம் விட்டுருங்க. அதான் அவரும் சொன்னார். ஸோ அதனால் அவர் வந்து இன்னைக்கு ஒரு ரெசிபி சொல்லியிருக்காரு. ஸோ அது இப்போ சொல்ல போகிறேன், ஓகேவா? அது என்ன அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறது என்ன, கோதுமை கோலா. கோதுமை கோலாவா? நான் பஞ்சாப் போயிருந்தப்போ இல்லைங்க, சும்மா கோதுமை அப்படின்னு இருந்துச்சு. ஏதாவது ஒரு கதை விடலாம் அப்படின்னு பார்த்தேன், அங்கே இல்லையோ, அந்த சைடில் இல்லையோ. அப்போ நீ பேசக்கூடாது. ஸோ அந்த கோதுமை கோலா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு கோதுமை ரவை கோலா. இது எப்படி செய்யலாம் முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். ஊற வைத்த கோதுமை ரவை, அவல், பப்பாளி பழம், வறுத்த வேர்க்கடலை, நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, ஏலக்காய். முதல்ல பருப்பு பேரிச்ச வகைகளை லேசாக ஒரு சுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரவையும் இதையும் பார்த்து ஒரு சுற்றி கோலா உருண்டை பிடிச்ச வேண்டியது. இது ஒரு வகையான லட்டு வகை சார்ந்தது. ஆனால் நம்ம கோலான்னு சொல்லி பிடிக்கிறோம். ஏன் சொன்னால் இது வந்து ஊற வச்சுருக்கோம், அதனால் கோலா மாதிரி இது பிடிக்கிறோம். முதல்ல முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கிறோம் கொஞ்சம், ஒரு 4-5 ஏலக்காய் போட்டால் போதும். ஏன்னா ஏலக்காய் இருக்குதுன்றதால நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. ஏலக்காய் வந்து வாசனை பொருள் மட்டும்தான். முந்திரி பருப்பு தான் வந்து சக்தியை கொடுக்கக்கூடிய பொருள். இது வாசனை பொருள் கொஞ்சம் இதாக கொடுக்கும். உலர் திராட்சை போட்டுக்கிறோம். பேரிச்சம்பழம் நிறைய போட்டுக்கிறோம், ஏன்னா இதில் வந்து பேரிச்சம்பழம் தான் பைண்டர். கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கிறோம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக அவல் சேர்த்துக்கிறோம். இது அரிசி ஊற வச்சதால், ரவை ஊற வச்சதால் கடைசியாக சேர்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் பப்பாளி பழம் கடைசி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒன்று பாதியமாக தான் உடைக்கணும். ஃபுல்லாக வந்து உடைச்சி நொறுக்கி அப்படியே மாவாக்கணும் இல்லை, ஒன்று பாதியமாக உடைக்கணும். அப்போ தான் வந்து ரவை இதாகும். இப்போ கொஞ்சம் ரவையை சேர்த்துக்கிறோம். ஒரே சுத்தம் சுற்றிடும். கூட பப்பாளி பழம் சேர்த்துக்கிறோம். இது ஒரு சுத்து தான், ரொம்ப தேவையில்லை. ஏன்னா ரவை ஊறந்தால எந்த இதுவும் பண்ணாது, கரெக்டாக சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் இது போகிறதுக்கு ஒரே வழி நம்ம அவல் சேர்த்துக்கிறது தான். ஈரப்பதம் கம்மியாக இருந்தாக்கா நம்ம வந்து அவல் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் பழம்லாம் போட்டுருக்கோம் இல்லையா, அதனால் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அது ஈரப்பதம் போக்குறதுக்கும் இது பைண்டிங் கரெக்டாக வரதுக்கும் அவல் சேர்த்துக்கிறோம். இது பழம் ப்ளஸ் பருப்பு வகைகள் ப்ளஸ் வந்து புரோட்டீன் சேர்க்கக்கூடிய முந்திரி பருப்பு வகைகள், அது இல்லாமல் வந்து மாவு பொருள் கார்போஹைட்ரேட் சேர்க்கக்கூடிய இந்த கோதுமை, அவல் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இதில் பப்பாளி பழம் சேரும்போது என்ன பண்ணணும்,
இந்த பப்பாளி பழம், பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, இந்த நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்ந்து இந்த உணவு வந்து குளுக்கோஸ் சேர்ந்த உணவாக மாற்றிடுது. இது வந்து ரொம்ப நல்ல செரிக்கக்கூடிய, சீக்கிரமாக செரிக்கக்கூடிய, சீக்கிரமாக புத்துணர்ச்சி தரக்கூடிய, சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. ஏன்னா வந்து இதில் வந்து கார்போஹைட்ரேட்டும் 2 வகையான தானியம், அதாவது ஒரு வகையான தானியம் கார்போஹைட்ரேட் முழுமையாக கொடுக்கக்கூடியது. அவள் வந்து கார்போஹைட்ரேட்டை உடனடியாக சர்க்கரையை மாற்றக்கூடிய தன்மையில் இருக்கும். அந்த அவள் அரிசி தான் வந்து கார்போஹைட்ரேட் திரும்பி சர்க்கரையாக மாறும். இந்த அவள் சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட் வந்து அந்த முழு கார்போஹைட்ரேட் பதத்தில் இருக்காது, உடனே சர்க்கரையாக மாறக்கூடிய, சுக்ரோஸாக மாறக்கூடிய பதத்தில் இருக்கக்கூடியது. அதனால தான் இது பயன்படுத்துகிறோம். இது ரொம்ப பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாயங்காலம் வர குழந்தைங்களுக்கு இதை வந்து டிஃபனாக பண்ணி தரலாம், சிற்றுண்டி மாதிரி டிஃபனாக பண்ணி தரலாம், அல்லது வேறு தின்பண்ட மாதிரியும் இது பண்ணி தரலாம். ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. நான் கூட இந்த ஏரேட்டட் ட்ரிங்க் சொல்கிறோம்ல, கோலா, அதை வந்து கோதுமையில் ஊற்றி ஏதோ பண்ணிடுவாரோ அப்படின்னு நினச்சேன். பட் பசுமை உணவுகள் எப்படி அப்படி பண்ணுவாரு? ஊற்றிக்கு தான் அந்த மாதிரிலாம் போகுது. என்ன பண்ணுறது, கொஞ்சம் லேட்டாக தான் ஏரிய பிளிங்க் ஆகும். என்ன பண்ணுறது, அதிகமாக எழுத படிக்காத பையன். எழுத படிக்க மாட்டேங்கிறது மட்டும் தான். படிக்கிறது கூட நான் பார்த்துருக்கேன். இந்த மேகசின்ஸ் இருந்தால் நீ விட மாட்டியப்பா. அது சினிமா சம்மந்தப்பட்ட மேகசின்ஸ்லாம் எனக்கு வந்து கொல்ல பெரிய அப்படிங்கிறது தெரியும். பட் படிக்கிறது அப்படிங்கிறது அவங்கவுங்க ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே படிச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஏன்னா ரீடிங் ஹேபிட்டே வந்து குறைஞ்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை படிக்காது எது படிக்காதுன்னு சொன்னா அப்படி எது படிக்குதோ அப்படியே படிக்க வேண்டியதுதான். அரசில் ஏதாவது கொடுத்தா வேணா படிச்சுக்கலாம். என்ன சொல்கிறேன்? எக்ஸாக்ட்லி. இது படிச்சாலும் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லேர்னிங் தானே. ஆமாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரைட்டிங் அண்ட் ரீடிங் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். நைஸ் நைஸ். ஸோ அதுக்காக வந்து ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க. அவங்க ஏன் இதுக்கு வராங்க அப்படிங்கிறது வந்து நீங்களாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்க வந்து ஒரு எழுத்தாளர். ஸோ அதனால ஆப்வியஸாக அவங்க படித்தா தான் எழுதிருக்க முடியும். அவங்க எழுதின மற்றவங்களை படிக்கிறாங்க. ஸோ இதை விட ஒரு பெரிய லிங்கே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சேரன், சோழன், பாண்டியன். அதில் வந்து பாண்டிய மன்னர்களில் ஒரு பெஸ்ட் கிங் வந்து ஆண்டதை பற்றி அவங்க ஒரு புக்கு கூட எழுதிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சிறப்பு இருக்குது அந்த கெஸ்ட் யார் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரேக். புதிய FM ஸ்டேஷனில் இனியவை என்று வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியாவை என்று பற்றி ஆனந்தி என்பார். எனக்கு வந்து ரைட்டிங் அண்ட் ரீடிங் அவேர்னஸ் மந்த் பற்றி பல விஷயங்கள்லாம் பேச போகிறோம். ரைட்டிங் அண்ட் ரீடிங் அவேர்னஸ் மந்த் வந்து நம்ம ஒரு பகுதியாக எடுத்து இன்னைக்கு மட்டும் பண்ணல, நம்ம ஷோவில் டெய்லியும் ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? ஆமாம், சீரியஸாக. ஸோ நம்மளும் நிறைய எழுதுகிறோம், நிறைய படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓகே, நம்ம எழுதுறது வேறு யாரும் படிக்கல அப்படிங்கிற நல்ல விஷயத்தையும் சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு ரைட்டிங் அண்ட் ரீடிங் பற்றின நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்து சொல்கிறதுக்காக யார் வந்திருக்கா? ஓகே, நீங்கள் வந்து நிறைய ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிருந்துருப்பீங்க, ஏன்ஷியன்ட் அந்த புக்ஸ்லாம் படிச்சிருந்துருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் பாண்டிய நெடுங்காவியம் அப்படின்னு சொல்லி 3 பாகங்களாக வந்து ஒரு தமிழ் புத்தகம். காவியம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அது வந்து ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணின ஒரு புக்கை வந்து முதல்ல ஒரு பெண்மணி எழுதியிருக்காங்க. அவங்க தான் எனக்கு நம்ம கூட இருக்காங்க. ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள், வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் மேம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உமன் ரைட்டர் நம்ம தமிழில் இந்த மாதிரி ஒரு நாவல் எழுதுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருந்தாலும் ஒரு பேஸ் என்ன அப்படின்னு சொல்லிடுங்க மேம். பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய கதை தான் அந்த வரலாற்றில் 3 பாகமாக நான் சொல்லியிருக்கேன். அவர் வந்து கண்ணகி மதுரையை எரிச்சிட்டு போன பிறகு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பட்டத்துக்கு வந்த ஒரு இளம் அரசன், 20 வயசு. அப்போ அந்த சூழ்நிலையில் பல சவால்களை அவர் சந்திக்க வேண்டி வந்தது. அதில் ஈடுபட்ட சதிகள், அவருடைய காதல், அவர் துரோகம், அது எல்லாத்தையும் கலந்து தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேயே உட்காந்து உங்களை புக்கில் இருக்க மேட்டர்லாம் அப்படின்னாலும் நாங்கள் வாங்கிலாம் பார்க்க மாட்டோம். பட் ஆனால் அந்த எழுதுறது, படிக்கிறது, இந்த ஹேபிட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அது ஏன் முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருக்கும்? எழுதுறது, படிக்கிறதுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே சுவாசம் மாதிரியான மிக முக்கியமான ஒரு இது. மனிதர்களை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுறது இந்த எழுத்தும் படிப்பும் தான். சிரிப்புன்னு சொல்லுவாங்க, சிரிப்பு அதுக்குன்னு நம்ம சும்மா கெக்கன்னு சிரிச்சிட்டு இருந்தால் அது வேற மாதிரி போயிடும். பட் எந்த சூழ்நிலையிலையும் எப்பவும் நம்மளால் எழுதவோ படிக்கவோ செஞ்சால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த புத்தகங்கள் நிச்சயமாக உதவி பண்ணும். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிரிக்கிறது அப்படிங்கிறதே இன்னைக்கு அந்த நம்ம சிரிக்கிற மொமெண்ட்டை பதிவு பண்ணி வச்சுட்டா இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அப்புறமும் அந்த எழுத்து அப்படிங்கிற வடிவில் அதை படித்து பார்த்தோன்னா அந்த சிரிப்பு அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம். பட் படிக்கிறது அப்படிங்கும்போது பேசும்போது நிறைய பேர் வந்து படிக்கிறதுனா ஒரு இடத்துல வந்து அப்படி ஸ்டிக் பண்ணி வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பள்ளிக்கு போய் படிக்கிறது தான் படிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ வந்து இருக்குன்னு சொல்லலாம். பட் வந்து காமராஜர் உட்பட பல மேதிகள்லாம் வந்து அவங்க பள்ளிக்கூடத்துக்குலாம் போகல, பட் நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருக்காங்க.
வச்சுருக்காங்க. ஸோ அதோடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு நான் கண்டிப்பாக விளக்கமாகவே பதில் சொல்கிறேன். காமராஜர் அந்த மாதிரி மனிதர்கள் வந்து அவங்களுக்கு பரந்துபட்ட அனுபவம் இருந்தது. அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்தியா முழுக்க பயணம் செய்ய வேண்டிய நிலைமை அவர்களுக்கு இருந்தது. விடுதலை போராட்ட காலத்தில் பல வகையான மனிதர்களை சந்திச்சும் பல வகையான பண்பாடுகள் நாகரீகங்களை புரிஞ்சுக்கிட்டும் இருந்தாங்க. ஒரு புத்தகத்தை படிக்கிறோன்னா நம்ம அதோட கருத்தை உள்வாங்கிறது தான் வாசிப்போட அனுபவம். ஸோ அந்த அனுபவத்தை அவங்களுக்கு அந்த புத்தகங்கள் உள்வாங்கக்கூடிய திறமையை அவங்களுடைய பயணங்களும் அவர்கள் சந்தித்த காந்தியடிகள் போன்ற பெரிய மனிதர்கள்ட்டேருந்தும் அவங்க கிடைச்சிது அவங்களுக்கு. அந்த காலகட்டத்தை இப்போ உள்ள காலகட்டத்தோட நம்மளால ஒப்பிடவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கூட நமக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்களோட, அதுவும் குறிப்பிட்ட சில பேரோட தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நமக்கு வந்து பெரிய மேதைகளோடையோ பெரிய அறிஞர்களோடையோ பேசுறதுக்கான பழகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ மிகவும் குறைஞ்சி போச்சு. அதனால படிக்காத மேதைகளா அவங்க இருந்தாங்களே, நாமளும் படிக்காம இருந்தா என்னங்கிற அந்த நினைப்பே தவறுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுமே படிக்காத மேதைகளாக இருந்ததுக்கு காரணம் அவர்களுடைய வாசிப்பு பழக்கம்தான். இவங்க கேட்டாங்க ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்களேன்னு. ஸ்கூல்ல படிக்கிறது படிப்பு என்பது வேறு, வாசிப்பு என்பது வேறு. படிக்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய வளமான எதிர்காலத்திற்காக இப்போ படிக்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு. பட் வாசிப்புங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக, நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம். இப்போ பெரிய படிச்சிருப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, இல்லாட்டனா இன்ஜினியரிங்கில் பிஹெச்டியே வாங்கியிருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஃபேமிலியில் வந்துச்சுன்னா அப்படியே டென்ஷன் ஆகி அவங்களும் டென்ஷன் ஆகி ஃபேமிலியும் டென்ஷன் ஆக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முறைகளையும் அதை நேரிட வேண்டிய தைரியத்தையும் கொடுக்கறது வாசிப்பு பழக்கம்தான். ஓகே. ஆனால் இந்த படிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேம் எப்படி இப்போ சிஸ்டம்குள்ளே வந்து செட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் வேலை செய்யறதுக்கு தான் அந்த படிப்பு அப்படிங்கிறது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் அ ஹியூமன் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளே ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை பதிவிட்டு வச்சு அதை மற்றவங்களுக்கும் படிக்க வைக்கணும், அதை நம்ம நாலேஜில் ஏற்றி இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ அந்த படிக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து வேலை அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும்தானா? வேலையை தவிர்த்து ஒரு ஹியூமனோட லைஃப்பில் வந்து படிப்பு அப்படிங்கிறது வேறு எங்கேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறது இல்லையா? அப்படி இல்லை சார். நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து படிக்கணும். ஏன்னா பொருளாதாரங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா போயிடுச்சு. ஸோ பொருளாதார முன்னேற்றம் வேணும்னா படிக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் மக்கள் மத்தியில் வந்திருக்குது. அதுவும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அறிகுறி தான். அப்போ படித்து முடிச்சுட்டு ஒருத்தர் வேலைக்கு போகிறாருன்னா அதோடு அவர் படிப்பு முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. அவர் வேலையில் மேலும் முன்னேறணும், அவர் இன்னும் சிறப்பான இடத்துக்கு போகணும்னா கண்டிப்பாக அவர் தன்னை எக்விப் பண்ணிக்கணும் அந்த வேலைக்கு தகுந்தபடி. அப்போ அவர் அதுக்கு நிச்சயமாக நிறைய வாசிச்சு தான் ஆகணும். ஸோ அதனால கல்லூரி பள்ளியோட படிப்பு நின்று போயிடுச்சுன்னு சொல்லவே முடியாது. வேலைக்கு போன பிறகும் பார்த்தீங்கன்னா அவங்க வாசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ படிப்புங்கிறது வந்து வேலைக்காகவும்னு சொல்கிறதுல தவறு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே மேம். ஆனால் அந்த 35 வருஷம் லைஃப்பில் அந்த பொருளாதாரத்துக்காக வந்து நம்ம ஒரு வேலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து உழைக்கிறோம், நம்ம கிட்ட இருக்க இன்புட்ஸ்லாம் ஃபுல்லாக போடுறோம் மேம். ஆனால் நம்ம படிக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள் மேம். அதாவது இந்த வேலை அப்படிங்கிற தவிர்த்து சொல்கிறோம், வேறு எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா நான் சொன்ன மாதிரி படிப்புங்கிறது வெறுமனே ஒரு நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் வந்து எம்ஏ படிச்சிருக்கேன், பிஹெச்டி படிச்சிருக்கேன், அது சொல்றது வந்து சமுதாயத்திற்கு எந்த பலனும் இல்லை. அவங்க படித்த படிப்பையோ வாசித்த அனுபவங்களையோ எப்படி தன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு இருக்குது. அதில் வந்து மேனேஜ்மெண்ட் அப்படி பற்றி படிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஆஃபீஸில் எல்லா ப்ராப்ளமையும் அவ்வளோ அழகாக சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் அந்த ஒரு சின்ன குழந்தை இருக்கும், அந்த குழந்தை கேட்குற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஆனால் அந்த வீட்டில் உள்ள வேலை பார்க்குற அம்மா படிச்சிருக்காது, அது வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். ஏன் இந்த மாதிரினா அவங்க வந்து தன்னுடைய வாசிப்பை அனுபவத்தோட கலந்து அது சிந்திச்சு எடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து வெறும் இந்த புத்தக புழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புத்தகத்துல என்ன போட்டிருக்கோ அதுதான். அதை தாண்டி அவங்க யோசிக்க மறுக்கிறாங்க. அதை தாண்டி யோசிக்கிறவங்க தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு இருக்காங்க. புத்தகங்களை படிச்சு அது சொல்ல வரும் கருத்துக்கள் ரீடிங் பிட்வீன் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 வரிகளுக்கு நடுவில் இருக்கிற மீனிங்கையும் புரிஞ்சு படித்தவங்களுக்கு
வாழ்க்கை நிச்சயமாக வெற்றிகரமாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் இப்படி கரெக்டான புரிதலில் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். இப்படி தான் ஒருத்தர் கேட்டேன், உங்களோட படிப்பு வந்து உங்களோட வேலையை தவிர்த்து வேற எங்கே உதவி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு உதவி இருக்கு, எனக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, MBA படித்தா எனக்கு பொண்ணும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து அந்த படிப்புங்கிறத வேற ஒரு விஷயத்துக்கான ஒரு ஸ்டார் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சுத்தமாக இன்னுமே படிக்க தெரியாதவங்க, அவங்களுடைய கையெழுத்து கூட அவங்களால போட முடியாத அளவுக்கு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து எழுத படிக்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியாது. ஒரு சில பேர்லாம் வந்து நைட் கிளாஸ்லாம் போகிறாங்க, வந்து எப்படியாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. இன்னும் சிலருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக்கான ரீடிங் சொல்லி தருது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம் நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக அவசியம். அதாவது இப்போ எதுக்காக அப்படின்னா, ஒரு 2 வகையான நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிலம் நல்ல உழுது பண்பட்டு இயற்கை உரம் போட்டு ரெடியாக இருக்குது, இன்னொரு உரம் தரிசாக இருக்குது. 2துலேயுமே நீங்கள் விதை போடுறீங்க. எந்த நிலத்தில் நல்லா விளையும் பயிர் சொல்லுங்கள்? எந்த நிச்சயமாக நம்ம நல்ல பண்படுத்தப்பட்ட வயலில் தான். அது மாதிரி எழுத்தறிவு படிப்பறிவுங்கிறது வந்து ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடியது. அப்போ அதில் விளையக்கூடிய பயிர்கள் என்பது வருங்கால சந்ததிகள். அப்போ வருங்கால சந்ததிகள் தான் நாட்டோட எதிர்காலம், நம்ம நாட்டுக்கு மிகவும் தேவை. அப்போ அவங்க மிகச் சிறந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அங்கே பெற்றோர்களை பண்படுத்தணும். அது எது மூலமாக முடியும்? நிச்சயமாக இந்த எழுத்தறிவினால மட்டும்தான் முடியும். அதனால எத்தனை வயதானாலும் எழுத படிக்க ஊக்குவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ டெக்னாலஜி எவ்வளோ முன்னேறிட்டே வருது அப்படின்னு சொல்லாமல் எல்லா வாஸ்ட் ஃபீல்ட்ஸ்லையும் டெக்னாலஜி வளர்ந்தாலும் அது ரீடிங் ரைட்டிங்க்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது? ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர்ட் லேர்னிங் தான், நம்மளுக்கு தேவையானதை மட்டுமே ஒரு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி கற்றுக்குறோம். பட் ஒரு புக்னா அப்படி இல்லை, ஆத்தர்லேருந்து ப்ரிஃபேஸ்லேருந்து ஒரு லைனாக அவரோட அனுபவங்கள் ஃபுல்லாக நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டெக்னாலஜி எந்த அளவுக்கு ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு உதவுதுன்னு சொல்லுவாங்க? ரீடிங்க்கு இப்போ கிண்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா? கிண்டில் வந்து நிச்சயமாக ரீடிங் ஹேபிட்டை நிறைய வளர்த்துருக்குன்னு தான் சொல்லணும். முன்னாடி இவ்வளோ பெரிய புத்தகங்கள்லாம் இருக்கும், அதுவும் பொன்னியின் செல்வன்ல 5 பாகம் நம்ம தூக்கி படிக்கிறதுக்கே கை வலிக்கும். இதே வந்து கை கடக்கமான கிண்டில் அதை போட்டுட்டோம்னா நம்ம வந்து படுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணும்போது எப்போ வேணால் படிச்சுக்கலாம், ஒரு எந்த விதமான இடையூறும் அதுக்கு வராது. ஸோ இது வந்து டெக்னாலஜியில் வந்து நம்ம இப்போ வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தொழில்நுட்பம். அதே மாதிரி ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் கையால் தான் எழுதிட்டு இருக்க வேண்டிய இது வந்தது. அவங்க எத்தனை பக்கங்கள் 1000 பக்கம் எழுதினாலும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். ஆனால் இப்போ என்னை மாதிரி எழுத்தாளர்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சாஃப்ட்வேர் வருது, தமிழ் சாஃப்ட்வேர், அதை நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு டைரெக்டாக நாங்கள் கீஇன் பண்ணிடுறோம். அதனால் எங்களுக்கு வந்து இப்போ நான் உதாரணமாக சொல்ல போனால் கல்கியோட பொன்னியின் செல்வன் வந்து 2 வருஷத்தில் எழுதப்பட்டது. ஆனால் என்னுடைய பாண்டிய நெடுங்காவியம் எழுதி முடிக்க எனக்கு வந்து 5 மாதம் ஆச்சு. இதே கல்கி இன்றைக்கு இருந்திருந்தார்னா அவர் 3 மாசத்திலேயே முடிச்சிருப்பாரா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு எழுதவும் வாசிக்கவும் மேம்படுத்துறதுக்கு தொழில்நுட்பம் நிச்சயமாக நல்லாவே உதவி பண்ணியிருக்கு. நைஸ். ஓகே, இப்போ வந்து இன்னொருத்தங்களுக்கு இப்போ எழுத படிக்கிற நமக்கு தெரியறது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இருக்க போட்டிகள் அதிகமாகிட்டே இருக்கிற உலகம், குழந்தைகளுக்கு வந்து வழிகாட்ட வேண்டிய கட்டாயம் பெற்றோர்களுக்கு இருக்குது. ஆசிரியர்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல வழிகாட்டுதல் வந்து பெற்றோர்கள் தான் பண்ணணும். அவங்களுக்கே ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் இந்த குழந்தைகளுக்கு அவங்க எப்படி வழிகாட்ட முடியும்? அவங்களுக்கு வந்து எழுத படிக்க கற்றுக் கொடுத்தா அவங்க வந்து பல பெரியார்களுடைய வாழ்க்கையை அவங்க வந்து படிப்பாங்க. நேதாஜியோட வாழ்க்கை, மகாத்மா காந்தியோட வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படியே இல்லாட்டாலும் டிவியில் வரும்போது அவங்க இன்னும் நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஆமாம், நம்ம இதை படித்தோமே, இதை காமிக்கிறாங்க பார்த்தியா, இன்னும் மனதில் நல்லா பதியும். அந்த மாதிரியான இருக்கும்போது அவங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு அதை எடுத்து சொல்லி அவங்கள சரியான பாதையில் போக வைக்கிறதுக்கு இது வந்து நிச்சயமாக உதவி பண்ணும். ஓகே, இது ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியுமா மேம்? எழுதையும் படிக்கவும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளோட உரிமை அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறேன், தெரிய மாட்டேங்குது. அது எனக்கு ஒரு மிகுந்த வருத்தமான விஷயம். அதாவது என்னென்னா, எழுத படிக்க தெரியறது அடிப்படை. இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முந்தின காலகட்டத்தில் நிறைய பெண்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கே போகலை. ஏன்னா பலவிதமான காரணங்கள் இருந்தது. ஆற்ற கடந்து போகணும், வர்றதுக்கு லேட் ஆகிடும், வீட்டை கடந்து முதல்ல போகணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் வரல. பட் இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. இப்போ வந்து எந்த குடும்பத்தையுமே பார்த்தீங்கன்னா கூட இப்போ தான் படிக்காட்டாலும் தன்னுடைய குழந்தைய ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கணுங்கிற ஆர்வம் வந்து பெற்றோர்களுக்கு இருக்குது. ஓகே,
இப்போ இதை பற்றிலாம் பேசிட்டு இருக்கும்போது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயமா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம 100 தடவை சொல்லியிருப்போம், 100 தடவை கேட்டுருந்துருப்போம். ஆனால் ஒரு தடவை எழுதி வச்சா சிடியில் ரைட் பண்ணாமல் நல்லா பதிஞ்சிருது இல்லை மைண்டில். சிடி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி கதெல்லாம் கூட சொல்கிறதுக்கு இப்போலாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அந்த பாட்டிகள் எல்லாரும் தான் இப்போ சீரியலில் பிஸி ஆயிட்டாங்களே. அதனால என்ன பண்ணிட்டாங்க, பாட்டி வாய்ஸ்லேயே ஒருத்தர் மெமிக்ரி பண்ணி சிடியில் வந்து பாட்டி கதை சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க. ஆமாம், அந்த சிடி வாங்கி நம்ம குழந்தை கேட்டு சொல்லிட்டேன். குழந்தை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது, அவங்க பாட்டு போட்டு ஜாலியாக கேட்டுட்டு இருப்பாங்க. இது வந்து பார்ட்டி டைம் நாட் பார்ட்டி டைம் அப்படிங்கிறாங்க எல்லாருமே. அந்த காலத்தில் பாட்டிகள் ஏன் கதை சொல்லுவாங்கன்னா அவங்க மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த அரவணைப்பு, அன்பு, பாசம் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பாட்டிகள் கதை சொல்லி சாப்பாடு ஊட்டுறதோட இது தத்துவம். அதை வந்து வெறும் சீடியால் அது என்ன பண்ண முடியும்? ரிமோட் பாஸ் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சிம்பிளா முடிச்சிடறாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? அதனால இப்போ வந்து பாசம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாட்டியில் எழுத்து பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், ஆனால் இன்னைக்கு வந்து இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. தொடர்ந்து பேசணும். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக் இங்கே இனியவை நிகழ்ச்சியை புதிய யுகம் FM ஸ்டேஷனில் எல்லாருமே தொடர்ந்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வருணன் ஆனந்தி கூட இன்னைக்கு வந்து ரைட்டிங் அண்ட் ரீடிங் அவேர்னஸ் மந்த் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். ரைட்டிங் அண்ட் ரீடிங் இல்லைனா வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? ஆமாம், ஆனால் வந்து ஒரு பீரியட்ல ஸ்கூல் டேஸ்லாம் தானதுக்கப்புறம் எழுதுறது ரொம்ப எழுதுனாலே என்னமோ ஒரு பீரியடுக்கு அப்புறம் எழுதுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டே வராமல் அளவுக்கு போயிடுது இல்லையா? எக்ஸாக்ட்லி, அந்த எழுதுறதுக்கான வேலையே இல்லை அப்படின்னு கூட சொல்லிடலாம். இன்ஃபேக்ட் நிறைய ஜாப்ல வந்து அந்த எழுதுறதுக்குண்டான குட்டி குட்டி சான்சஸ் கூட கிடைக்காது. ஏன்னா அவங்களோட ஜாப் ஓரியன்டே வேற மாதிரி போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு பேட் வேற கொடுத்துறாங்க கையில். ஸோ எழுதுறதுக்கான ரெக்யர்மெண்ட்டே இல்லாம போயிருது அப்படின்னு சொல்லலாம். டைப் கூட பண்ண வேண்டாம், நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி அட்வான்ஸ்ல சொன்னீங்க வந்து அது இன்னும் மோசம். சீரியஸ். அத இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பேசிட்டு இருக்கோம். எழுத்தாளர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். என்னோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர், அந்த நண்பர் மாதிரியே நிறைய நண்பர்கள் இருக்காங்க எனக்கு. அதாவது இந்த சேம் கேஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு செல்ல புள்ள அப்படிங்கிறனால சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல ஒரு கான்வென்ட் மாதிரியான ஒரு ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சுட்டாங்க. அந்த ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து ஹிந்தி எழுத படிக்க தெரியும். ஆனால் தமிழ் வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவார், எழுத சுத்தமாக தெரியாது. இப்போ அவர் வந்து அவரோட அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அவரும் அதே தான் பண்ணணும். ஸோ ஒரு ஜென்ரேஷனில் எப்படி வந்து தங்களோட தாய்மொழியை வந்து அப்படியே அறுபட்டு போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த சூழ்நிலை நிறையா இருக்குது இந்த காலகட்டத்தில். எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சால் மட்டும் போதுமா? என்ன படிக்கணும், என்ன எழுதணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அதாவது படிக்கிறதுங்கிறது பள்ளி படிப்புங்கிறது வந்து வேற. ஆனால் நம்முடைய தாய்மொழி பற்றிய கல்வி அறிவுங்கிறது வந்து மிக மிக முக்கியம். ஏன்னா நம்மளுடைய ஆணி வேராக இருக்கிறது, நம்முடைய பண்பாட்டு நாகரீகத்தினுடைய இன்றைய வளர்ச்சியாக இருக்கிறது வந்து நம்ம அன்றைய படித்த தமிழ் தான் இல்லையா? எந்த மொழி, எந்த மக்கள் தன்னுடைய தாய்மொழியை மறந்துட்டாங்களோ அவங்களால சமூகத்தில் முன்னேற முடியாது அப்படிங்கிறது வந்து கண்கூடான ஒரு நிகழ்வு. அதுக்கு உதாரணமாக சொல்லப்போனால் மெக்சிகோன்னு ஒரு நாடு இப்போ இருக்கு இல்லையா? அவங்க வந்து ஒரு காலத்தில் மயோன்னு சொல்லிட்டு மிக 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 உயர்ந்த நாகரிகமாக நம்ம தமிழர்களுடைய அவர்கள் போக்குவரத்து இருந்திருக்குது. அவங்க அப்படி இருந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர்களுடைய சொந்த தாய்மொழியை மறந்துட்டாங்க. அவங்க அதை கற்பிக்கவோ கற்றுக்கொள்ளவோ அவங்க முயலவே இல்லை. ஆனால் இன்றைய நிலை என்ன இருக்குது அவங்களோடது? சுத்தமாக அவங்களுடைய தாய்மொழி அழிஞ்சு போய் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு மிகவும் கீழ்நிலை தொழிலாளர்களாக செல்லும் நிலையில தான் அவங்க ஸ்பானிஷ் பேசுறாங்க. அதுவும் அவங்க கடைநிலை ஊழியர்களாகத்தான் போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சீரழிவு நம்ம சமூகத்துக்கு நம்ம வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நீங்கள் ஹிந்தி படிங்க, இங்கிலீஷ் படிங்க, ஸ்பானிஷ் படிங்க, என்ன மொழி வேணால் படிங்க. ஆனால் முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சு எத்தனையோ நல்ல இலக்கியங்கள், எத்தனையோ நல்ல பாடல்கள் இருக்குது. அது அவங்க கண்டிப்பாக படிக்கணும். இது வந்து ஜெனரேஷன்ஸ் டுகெதர் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம தமிழ் வந்து நம்ம தமிழால் நம்ம வாழறோங்கிறது தான் உண்மை. நம்மால் தமிழ் வாழலை, நம்ம தமிழால் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால அது கற்றுக்கிட்டா நமக்கு நல்லது. ஓகே, இப்போ வந்து ஒரு ஊரில் இப்போ நினச்சி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பேசின மாதிரி நிறைய பேருக்கு வந்து மொழி தெரியாமலே இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி போய் அவங்களுக்கு பேச இது பண்ண தெரியலாம், பட் வந்து எழுத படிக்க அவங்க தெரியாமலே இருக்கலாம். பட் இது எல்லாமே மாறி ஒரு சமூகத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு மாற்றம், எந்த மாதிரியான முன்னேற்றம் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். முன்னேற்றம் நல்ல அளவில் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய சமூகத்தை சார்ந்த பார்வை, குழந்தைகளை சார்ந்த பார்வை மாறுபடும். ஆனால் நான் சொல்கிறது அந்த திருப்பி அதே தான் சொல்ல வரேன். இந்த பள்ளி கல்லூரி படிப்பு மட்டுமே வந்து சமூகத்தை முன்னேற்றி விடாது. பள்ளி கல்லூரியில் படித்தாலும் அந்த படிப்பை அவங்க எப்படி யூஸ் பண்ணணும்,
மக்களுக்கு நல்லது செய்யணும். அவங்க மக்களுக்கு நல்லது செய்யாட்டாலும் தன்னுடைய குடும்பத்துக்கு அவங்க ஒழுங்காக வழிநடத்தி செல்லணும். இதுக்கு அவங்க கண்டிப்பாக பரந்துபட்ட வாசிப்பு தேவை அவங்களுக்கு. அந்த வாசிப்பு இருந்து அந்த வாசிப்பையும் முறையாக நல்ல வழியில் பயன்படுத்த தெரிஞ்சால் மட்டுமே எழுத படிக்க தெரியறதுனால சமூகம் முன்னேறும்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பேசிட்டு வரது பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்குற கேள்விகளே அது மாதிரி தான் இருக்குது. பார்ட்டிஷன் டிஃப்ரென்சஸ் மாதிரி ஒன்று அகாடமிக் வைஸ், இன்னொன்று லைஃப்க்கு இதெல்லாம் தேவையானது அப்படிங்கிற மாதிரி தான் எழுத படிக்க தெரியறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி பார்க்குறப்போ அந்த அகாடமிக்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு வருஷமும் வந்து அந்த மே மாதம் எண்டில் வந்து பெண்கள் தான் அதிகமாக நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவாங்க, அவங்க தான் நிறைய ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஆனால் ஒரு பொதுவான ஒரு பார்வையில் பார்த்தா வந்து அதிகமான ஆண்களுக்கு தான் எழுத படிக்க தெரியறதா வந்து பொதுவாக சொல்கிறாங்க மேம். இது எந்த அளவுக்கு உண்மை? அப்படி உண்மையாக இருந்தால் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்கள். இது உண்மைதான். இதுக்கு காரணம் இப்போ இருக்கிற சூழ்நிலை இல்லை. நீங்கள் ஒரு 40 வருஷம் முன்னாடி போகணும். அப்போ பெண்களுக்கு இந்த அளவுக்கு வெளியில் வரக்கு உண்டான வசதிகளோ வாய்ப்புகளோ இல்லை. ஸோ அந்த பெண்கள்னால தான் பெண்கள் அதிக அளவுக்கு படிக்காமல் இருக்காங்கன்னு வருதே தவிர இப்போ உள்ள இன்றைய இளைஞர்களாக இருக்கிற பெண்கள் எல்லாருமே படிச்சிருக்காங்க. அதோட பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பரில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் செகண்டு எல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இந்த நிலை மாறும். எப்போ மாறும்னா இன்னும் ஒரு 30 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அத்தனை பெண்களுமே எழுத படிக்க தெரிஞ்சவங்க, ஆண்களும் அப்படிதான். அப்படி அந்த நிலைமை வரும். இது நம்ம முன்னைய சமூகத்தினோட தாக்கம் தானே தவிர இன்றைய சூழல்னால அது இல்லை. ஓகே. இப்போ பொதுவாக இப்போ படிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா, வாசிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம பள்ளி படிப்பை தாண்டி இந்த பக்கம் பேசும்போது அதிகமாக டெய்லியும் நம்ம படிக்கிற விஷயங்கள் அப்படி எடுத்தோம்னா அதிகமாக ஆண்கள் தான் செய்தித்தாள்கள் வாசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பெண்கள் இந்த பத்திரிகைகள் தான் அதிகமாக வாசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இது மரபு சார்ந்த விஷயம் தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்பவுமே வீட்டை பற்றியும் ஆண்கள் எப்பவுமே நாட்டை பற்றியும் தான் சிந்திக்கிறது. அதுதான் பெண்கள் அப்படின்னா உடனே அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கு ஒரு வீடு, ஒரு சமூகம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, ஸோ அதை பற்றின செய்திகளை, அதை பற்றின அவங்களுக்கு தேவையான கதைகளை, சமையல் குறிப்புகள், செய்திகளாகவே இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்துகிற வீடு சார்ந்த செய்திகளை எல்லாம் பத்திரிகைகள் அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதனால அவங்க பத்திரிகை படிக்கிறதுல மிகுந்த விருப்பம் உள்ளவர்களாக இருக்காங்க. ஆண்கள்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்களுக்கு வீட்டை விட நாட்டு இதில் தான் ரொம்ப. இது மரபு சார்ந்த விஷயம். நம்ம 2000 வருஷமாக நம்ம இப்படியே பழக்கப்பட்டுட்டோம். அதனால அந்த மரபு சார்ந்த விஷயமாக அது இப்படி இருக்குது. பட் இன்னும் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் கழித்து மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆனால் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேசினாலும், எப்படி அதை பற்றி பேசினாலும் கடைசியில் ஃபேஸ்புக், அதாவது சமூக ஊடகங்கள் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நாங்கள் பிளட் டொனேஷன் பற்றி பேசினா கூட கடைசியில் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அந்தளவுக்கு எழுதுறது படிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த மாதிரி சமூக ஊடகம் டிஜிட்டல் தான் அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? சீரியஸாக இது போத் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி நம்ம ரெண்டுமே பேச முடியும். ஆனால் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா திடீர்னு நிறைய சின்ன சின்ன கதைகள்லாம் வரும். வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டரில் கூட சின்ன சின்ன கதைகள் வரும். இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை படிக்கும்போது மேலும் அப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அதை படிக்கிறது அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் அது எழுதுறது, இந்த ரெண்டு விஷயமும் இந்த மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணதுனால எந்த அளவுக்கு அதை முன்னேற்றி இருக்கு, வேற என்ன பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதாவது நிச்சயமா இன்றைக்கு தேதிக்கு இந்த நீங்க சொல்ற இந்த இணையதளங்கள், ஊடகங்கள் எல்லாமே வாசிப்பு பழக்கத்தை ஒரு 2 எட்டு முன்னோட்டு எடுத்து போயிருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். எப்படின்னா இப்போ சிறுகதைக்கான தளங்களே நிறைய இருக்கு. அதே மாதிரி இப்போ எழுத்தாளர்கள் தங்களுடைய நாவல்களையே இணையதளங்களில் போட்டுக்கிறாங்க. இப்போ வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் பல பேர் இருக்காங்க. கப்பல்கள்லையே பயணம் செய்யக்கூடிய ஆனால் வாசிக்க வேண்டிய ஆவல் இருக்கிற தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் எல்லாரையும் இந்த ஊடகம், இந்த இணையதளம்ங்கிறது கொண்டு போய் சேர்க்குது. இப்போ ஒரு புத்தகம் வாங்கணும்னா அவங்க போய் அதை ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு அது பார்சல் போய் ரொம்ப நாளாகும். இது அவங்க இணையதளத்தில் அந்த கடவுச்சொல்லை பயன்படுத்தி உள்ளே போனாங்கன்னா என்ன படிக்கணுமோ, எந்த எழுத்தாளருடைய நாவலோ எந்த எழுத்தாளருடைய சிறுகதையோ அவங்களால ஈஸியாக படிக்க முடியுது. எந்த ஒரு தொழில்நுட்பம் வளர்ச்சின்னு வந்தாலுமே அதில் நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். நம்ம மக்கள் அதில் உள்ள பாசிட்டிவை மட்டுமே பயன்படுத்த கற்றுக்கிட்டாங்கன்னா, நெகட்டிவ் சைடு போகாமல் இருந்தாங்கன்னா எல்லா தொழில்நுட்பமுமே இந்த வாசிப்பு எழுதுகிற பழக்கங்களுக்கு நிச்சயமாக உதவி தான் பண்ணியிருக்கு.
ஓகே, இன்னைக்கு வந்து இயன்ற வரை இன்று பயில்வது நன்று அப்படிங்கிற மாதிரி இன்றில் வந்து ஒரு கருத்தை வந்து நிலைநாட்ட முயற்சிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் நம்மளே இதெல்லாம் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா இப்போலாம் ஃபஸ்ட்டு மாதிரி வந்து பென் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதுறதுக்கான ஒரு சூழ்நிலையே நிறைய ஏற்படாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் படிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த சமூக ஊடகம்லாம் வந்து அதனால வந்து வேறு வழியே இல்லாமல் வந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ரம் த ஹார்ட் வந்து நிறைய பேருக்கு வரணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? மேபி இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணால் வந்து பள்ளிகளாக இருக்கலாம். ஏன்னா அங்கே தான் நம்ம எழுத கற்றுக்குறோம், வந்து படிக்க கற்றுக்குறோம். ஸோ அந்த ஒரு டூலை பயன்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது எல்லாமே இல்லையா? கம்ப்யூட்டரில் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் வச்சு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் அதில் எழுதுறதுக்கு இல்லை படிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயம் இல்லை அப்படின்னா வந்து அது வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் மனிதர்களும் இன்றைக்கி வந்து இவ்வளோ ஸ்கில்ஸ் நம்ம வளர்த்துருந்தாலும் பேசிக் ஸ்கில்லான ரைட்டிங் அண்ட் ரீடிங்கை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் நீங்கள் புதுசாக எழுதியிருக்க ஒரு சூப்பரான புக்கு கூட எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ. இதே மாதிரி தன்னுடைய விஷயங்கள் பேசலாம் புதிய யுகம் FM ஸ்டேஷனில். ஏதா இனிய வை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியவை என்று பத்னி ஆனந்தி என் வருண். இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இனிமேல் நீ வந்து நான் என்ன சொன்னாலும் அதை எழுதி வைக்க போகிறேன். பிகாஸ் என்னுடைய பொன்மொழிகள் எதுவுமே நீ மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதாவது இக்னோரிங் டே அப்படின்னு நான் வந்து இனிய வேண்டில் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். எழுத படிக்க தெரியறது வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ சில பேர் சொல்கிறத இக்னோர் பண்ண வேண்டியதும் முக்கியம் இல்லையா? அப்படிலாம் சொல்லாது. கடைசியில் நான் வந்து வெப்சைட்லாம் சொல்லும்போது எது நீ இக்னோர் பண்ணிட்டேன்னா ஐயோ இப்படிலாம் சொல்லி நீங்கள் வந்து என்ன ஷோவில் லாக் பண்ண பார்க்குறீங்க. அதனால் வந்து எப்போவுமே அதாவது ஆனந்தி கிட்ட இருந்து நல்ல விஷயமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பற்றி தான் இன்னைக்கு வந்து இறையன் பாய் சார் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாழ்க்கையில் எப்போவுமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயமும் கிடைக்காது அப்படிங்கிறத பற்றி அவர் நமக்கு ஏற்ற மாதிரி தான். அது நல்லதா கேட்டதாங்கலாம் வருது டீச்சராக இப்போதைக்கு சொல்ல. சரி என்னன்னு பார்த்துடலாம். வணக்கம். வெளிநாட்டில் இந்த 65 வயதுக்கு மேலே ஆனவங்க ஒரு 100 பேரை ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. 100 பேர்னா இந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சர்வே பண்ணதில் பார்த்தா 65 வயதுக்கு மேலே ஒரே இடத்துல படித்தவங்க, ஒரே ஊரை சார்ந்தவங்க, அவங்களுடைய லைஃப்பில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அதில் ஒருத்தர் ரொம்ப பணக்காரராக இருக்கார். ஒரு 4 பேர் நல்ல வசதியாக இருக்கிறாங்க. ஒரு 19 பேர் இன்னும் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. 65 வயசுக்கு மேலேயும் வேலை செஞ்சால் தான் வாழ முடியுங்கிற நிலைமைக்காக ஏதோ ஒரு வேலையை செஞ்சு வயிற்ற கழுவிட்டு இருக்காங்க. ஒரு 22 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு 54 பேர் ரொம்ப வறுமையான நிலைமையில் இருக்காங்க. இதை அந்த ஆய்வில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாம் ஒன்றா படித்தவங்க, ஒரே இடத்துல படித்தவங்க. இதில் ஏன் வந்து ஒருத்தர் மட்டும் பணக்காரராக இருக்கார்? இதில் ஏன் வந்து 54 பேர் வறுமையான நிலைமையில் இருக்காங்க? இதில் ஏன் வந்து ஒரு 22 பேர் இறந்து போயிட்டாங்க? ஏன் ஒரு 19 பேர் இன்னும் வேலை செஞ்சு தான் வாழணுங்கிற நிலைமையில் இருக்காங்க? இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். எல்லாரும் ஒரே இடத்துல தான் படித்தாங்க, ஆனால் ஒரே மாதிரி படிக்கலை, ஒரே மாதிரி வாழ்க்கையை அணுகலை, ஒரே மாதிரி திட்டமிடலை. அப்போ எந்த விதமான அப்ஜெக்டிவும் இல்லாமல், எதிர்காலத்தை பற்றிய ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் இவங்க வாழ்ந்திருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ யாரெல்லாம் வந்து ஒரு சரியான திட்டம், ஒரு சரியான பழக்கம், ஒரு சரியான நட்பு, ஒரு சரியான முதலீடு இதெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த 100 பேரில் 5 பேர் தான் தேறியிருக்காங்க. இந்த 22 பேர் போயே சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு பல பிரச்சனைகள். ஒன்று வந்து டென்ஷனாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு வேளை அவங்க வந்து தீய பழக்கங்களாக இருக்கலாம், அல்லது உடல் நலத்தை சரியாக பார்த்துக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்னால் போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரணங்களில் ஒரு 22 பேர். இது வந்து நான் சொல்கிறது 100 பேருன்னு இல்லை, ஒவ்வொரு 100 பேருக்கும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத அந்த ஆய்வில் அவங்க சொல்கிறாங்க. இது வெளிநாட்டில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு. அப்போ இந்த 22 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு வகையான ஒரு வாழ்க்கையை வாழாமல் இருந்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஏன் வருது? நிறைய பேர் டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு மெயின் காரணமே என்னென்னா, ஒன்று வந்து அவங்க செய்யக்கூடிய வேலையில் போதிய அளவுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்காதது. நல்ல வேலை செய்கிறாங்க, ஆனால் அதை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணுறது கிடையாது. வந்து புலம்புவாங்க, எவ்வளோ வேலை செய்கிறேன், யாருங்க இதை நான் செஞ்ச வேலையெல்லாம் யாருமே மதிக்கிறதே இல்லைங்க, ஒருத்தர் கூட இதை கணக்கெடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது பர்டிகுலர்லி ப்ரைவேட் கம்பெனிஸில். ஏன்னா அங்கே ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்கக்கூடிய இடம். ப்ரொமோஷன் எல்லாமே பேஸ்ட் ஆன் மெரிட், பேஸ்ட் ஆன் ரெக்கக்னிஷன். அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா வேலை செய்யாத ஒரு ஆளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது,
அவர் நமக்கு மேலே வந்து உட்கார்றாரு, அவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு இனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ். இன்னொரு பக்கம் வந்து டூ மச் ஆஃப் கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வேலை செய்ய முடியல. எந்த இடத்துல ஃப்ரீடம் இருக்கோ அந்த இடத்துல அவங்க மிக நேர்த்தியாக வேலை செய்கிறார்கள். இதெல்லாம் அந்த 22 பேருடைய வாழ்க்கை ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்றா இருக்குது. இதில் வந்து ஏன் வந்து 54 பேர் வறுமையான நிலைமை அடைஞ்சிட்டாங்க? அவங்க வந்து படித்தாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு சரியான புரிதல் இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த கலைத்துறையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தவங்களை பார்க்கலாம். என்னென்னா ரொம்ப வறுமையான நிலைமையில் போயிடுவாங்க, ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நலிந்த கலைஞர்களுக்காக வந்து உதவித்தொகை கேட்டு இருப்பாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். ஏன் இப்படி ஆனாங்க? எதனால் இந்த நிலைமையை அவங்க அடைஞ்சாங்க? ரொம்ப பாப்புலராக இருந்தாங்களே, ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க போகிற இடத்துலலாம் மக்கள் குவிஞ்சாங்களே, ஏன் இப்படி ஆனாங்க? அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இன்றைக்கி வர்ற வருமானம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் ஊரில் சொல்கிறாங்க, ஓடுற காவேரி ஓடிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி எப்போவுமே இந்த பணம் வரும். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, எப்போவுமே நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட சாப்பாடை இப்போ சாப்பிட்டு ஜீரணம் பண்ண முடியுமா? ஏன்னா அப்போ வந்து 20 வருஷம் நான் இளமையாக இருந்தேன். அதே மாதிரி இப்போ நினச்சிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி கிடைக்கிற பணம் நாளைக்கும் கிடைக்குங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது எப்போவுமே கிடைக்கும், நம்ம எப்போவுமே பீக்லேயே இருப்போம், நம்ம எப்போவுமே பாப்புலாரிட்டியில் இருப்போம், எப்போவுமே நம்ம உடல் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அந்த மருத்துவ செலவுக்கு நாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். இந்த எண்ணம்லாம் இருக்கிறது கிடையாது. ஒரு திட்டமிடுதல் கிடையாது. அதனால் என்னாச்சுன்னா 54 பேர் வறுமையான நிலைமையில் இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பாடம். நாம் கேட்டுக்கக்கூடிய கேள்வி, அந்த முதல் 5 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய நிலைமையில் இருக்கலாம். 19% வந்து ஒர்க்கிங் டு சர்வைவ், அப்படி இல்லாமல் ஒர்க்கிங் ஃபார் ஜாயாக இருக்கலாம். தப்பு கிடையாது. 65 வயசுக்கு மேலே ஏதாவது ஆக்டிவாக செய்யணும். அதுக்காக நம்ம ஓய்வு பெற்றுட்டோம் அப்படின்னா அப்படியே படுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நோய் தான் வரும். ஸோ இது மிகவும் முக்கியமான ஒரு ஆய்வு. இதில் நாம் எந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருக்கப் போகிறோம் என்பதுதான் இன்றைய கேள்வி. நன்றி, வணக்கம். அவர் சொன்னது என்னவோ கரெக்டு தான். ஆனால் எப்போவுமே எல்லா மாதிரி ஒரே விஷயம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது வந்து, நம்ம ஷூ வாங்க போகிறப்ப மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? ஒரே டிசைனில் 2 ஷூ வேறு வேறு சைஸில் இருந்தால் என்னங்க பண்ணுறது? சீரியஸ். ஆனால் நிஜமாக யோசிச்சு பாரு, எப்போவுமே ஒரு விஷயம் வந்து அப்படி தான் நடக்கும் வச்சுக்கோங்க. நீ டெய்லி ரோடுக்கு போகிற, அந்த ரோடு ஒரே மாதிரி தான் டெய்லி இருக்கும். இன்னும் வந்து ஒரு டெய்லி ஒரே ஒருத்தர் தான் ஓவர்டேக் பண்ணுவார், அவர் எப்போவுமே லெஃப்ட்லாம் ஓவர்டேக் பண்ணுவார். இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லி ஒரே மாதிரி இருந்தால் கரெக்டாக அதே சிக்னலில் மாட்டுவோம், கரெக்டாக அதே டைம் ஆகும், கரெக்டாக 3 வாட்டி அதே சிக்னலில் க்ரீனு ரெட்டும் போட்டு விடுவோம். இதுதான் காலைல நடக்கிற விஷயம் இல்லையா? மாதிரி நம்ம ப்ரொடியூசர் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உன்னோட டைம் வந்து மாற்றி வச்சுருவாங்க. ஓகே, இதெல்லாம் நடக்கட்டும், ஆனால் இதெல்லாம் ஒரு 6 மணிக்கே நடந்துட்டும்பா அப்படி மாதிரி வச்சுருவாங்க. அப்போ நீ வந்து காலங்காத்தாலே ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். விட்டா நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டு எல்லாருமே ஆஃபீஸ்க்கு பொறுமையாக போனால் தான் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்னு ஒரு போய் சொல்லி 11:30 மணிக்கு போவீங்க போல இருக்கேன். என்னமோ நம்ம ஸ்டைலில் தான் சொல்லிட்டு போகிறாங்க. நிஜமாவே அவர் சொன்ன விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்த்தேன், அதனால அப்படி எனக்கு சொன்னேன். ஓகே, இவங்க யோசிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு பிரேக் கொடுத்து தான் ஆகணும், இல்லை நம்மளாம் யோசிக்க முடியாமல் இவங்க பண்ணிடுவாங்க. புதிய FM ஸ்டேஷனில் இது இனியாவே இன்று எல்லாருமே வந்து செவியாட்டி நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷனை கேட்குற மாதிரி ஒரு நல்ல வெப்சைட் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நீ தலையாட்ட இப்போ நான் சொல்கிறேன். அப்பா சரி சொல்லுங்க. ஓகே, www.readwrite.com. readwrite.com. நம்ம கருத்தை வந்து ஒரு வெப்சைட்டாவே போட்டிங்களா? சீரியஸா நம்ம பேச நீ யோசிச்சிருப்பேன், என்னடா இப்படி வெப்சைட்னா இந்த பொண்ணு இப்பதான் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படி யோசிச்சிருப்பேன். ஆனால் எனக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒழுங்காக தெரியாது அப்படிங்கிறனால இருக்கிற வெப்சைட் சொல்லியிருக்கேன். readwrite.com. ஓகே, என்ன சொல்லுது? நம்ம சொன்ன அதே கருத்தை சொல்லுதா இது? இல்லடா, இப்போ 2010 ஆரம்பிக்கணும் வச்சுக்கோ. ஏன்னா அப்போ வந்து அந்த சோஷியல் வெப்சைட்ஸ் அப்படிங்கிற வந்து செம்ம ட்ரெண்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ வந்து அப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க. அட்லீஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதனால அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த டெக் நியூஸ்லாம் வந்து இவங்களை விட அழகாக சொல்ல முடியாது, அப்படி இருக்கு அந்த வெப்சைட்டில். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து சொன்னாதான் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரீடிங்கும் ரைட்டிங் வந்து வாழ்ந்துட்டே போவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், உங்கள் மொபைலை பற்றி நான் ஒரு பேராகிராஃப், அதாவது நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க. ஓகேவா? அந்த மொபைல் பற்றி ஒரு நான் 4 பேஜுக்கு வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? அந்த மொபைல் இப்படி அப்படி இப்படி. நீ அந்த மொபைலை இப்போ வாங்க போகிறதுக்கு முன்னாடி அதை படிப்பியா மாட்டியா? கண்டிப்பாக ரிவ்யூலாம் படிச்சு பார்த்து தானே போய் நம்ம எல்லா விஷயமும் வாங்குறோம். இப்போ அதுக்காக நீ படிச்சு தானே ஆகணும். அதனால அந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த வெப்சைட்ல இருக்கு. அதுக்காகவாது நீங்கள் படிச்சாகணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒழுங்காக படிச்சாகணும். படிக்கிறதும் எழுதுறதையும் பற்றி சூப்பரான வெப்சைட் சொல்லியிருக்கீங்க. அதோட பேர் ஒரே
மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேங்க. ரீட் அண்ட் ரைட்டா? readwrite.com. கிரேட். எனக்கே ஒரு நாள் வந்து நிறைய சித்தர்கள் எழுதி வச்ச விஷயத்தை வந்து அதை படிக்க வேணாம், இல்லை படிக்க தெரியல அப்படின்னு விட்டுருந்தா வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பாஸ் ஆனாவே வந்திருக்காது. என்னைக்கே ஒரு நாள் நிறைய தாட்ஸ் என் மைண்டுக்குள்ள இருக்கு, அதெல்லாம் நான் ஏன் 2 லைனாக இருந்தாலும் எழுதணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் யோசிச்சிருந்தானே இன்னைக்கு நான் வந்து நம்மளுக்கு திருக்குறளே கிடைச்சிருக்காதுன்னு சொல்லலாம் இல்லையா? வருண் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் இப்படி உள்ள இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டுவான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி உடனே அனுப்பி ஆகணும் இல்லையா? ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, இந்த இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸ்ல ஒரு அருவியாக வந்து உங்கள் ஊரை அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து கடலாக மாறுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ், நம்ம ஷோவை பற்றி, எங்களோட தொகுப்புரையை பற்றி, எல்லா கண்டென்ட்ஸ் பற்றியும் நீங்கள் வந்து அனுப்பலாம். ஹானஸ்ட்டாக அனுப்பலாம். ஆமாம், அது ரைட். அப்படி பாராட்டே கொஞ்சம் சொதப்பினா இல்லையா? ஸோ இதை பற்றி கூட நீங்கள் ஃபீட்பேக் அனுப்பலாம். உடனே கீழே டிஸ்பிளே இருக்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் அனுப்புங்க. அல்லது கீழே டிஸ்பிளே இருக்க அட்ரஸ்க்கு கைப்பட கடிதம் எழுதி அனுப்பிச்சிங்க. பாருங்க, திட்டத்துக்கு நாங்கள் 3 வழிகள்லாம் கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்களே எங்களை திட்டிக்கோங்க. இவ்வளோ நல்ல பசங்களா இருக்காங்களே, இவங்க நாளைக்கு எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்குறீங்க. நாளைக்கு 7:30 உங்களை வந்து மீட் பண்ணுறோம் புதிய FM ஸ்டேஷனில். இது இனி அவர் இன்று வருண் என்ன ஆனந்த்.